யூடியூபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறது கூட ஈஸியாக ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தப்பான மனநிலைன்றது இருக்குங்க. இப்போ நான் என்ன தப்பான மனநிலை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க வியூஸை நோக்கி போகிறாங்க. இப்போ என்னுடைய சேனலில் அடிக்கடி நான் சொல்லுவேன், வியூஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்கலாம், வியூஸ் இல்லாமல் எப்படிங்க வாட்ச் டைம் வரும்? வியூஸ் தானே ஒரு ஆளை வந்து நம்ம வீடியோவை பார்க்க வைக்கிது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். ஆனால் நீங்கள் வியூஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்ல வீடியோ மேக் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க. அல்காரிதமை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆடியன்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிடுறீங்க. நல்ல வீடியோ மேக் பண்ணுங்கள், வியூஸ் தானாக வருங்க. வியூஸுன்றது சைட் எஃபெக்ட் ஆஃப் வாட் குட் வீடியோஸ் யூ ஆர் மேக்கிங். அப்போது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 15லேருந்து 30, மினிமம் 15, மேக்ஸிமம் 30, சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குங்க. 30 வீடியோக்கு மேலே நீங்கள் பண்ணணும். அது என்னன்றத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிளான்ன்றது நீங்கள் வந்து ஒரு புது யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறீங்கள, எப்படிங்க இந்த 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் ரீச் பண்ணுறது, நான் 2000 வாட்சர்ஸ் வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறீங்களா. இது நீங்கள் இயர்லி ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 15 வீடியோஸ் போட்டு பாருங்கள். எந்த ஒரு வீடியோவில் கூட 1000 வியூஸ் வரல அப்படின்னா சேனலை டெலீட் பண்ணுங்கள். மறுபடியும் அதாவது அந்த மேக் பண்ண 15 வீடியோஸை மறுபடியும் நீங்கள் போடுங்க. சரிங்களா? யூடியூப்பில் போட்ட வீடியோ போடக்கூடாது. எடிட்டட் ஃபைல் இருக்கும் இல்லையா, ரா ஃபைல், அதை நீங்கள் மறுபடியும் போடுங்க. ஏன்னா யூடியூப் வந்து சில இடத்துல வந்து ரேண்டமாக தான் இருக்குது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அந்த பிளான் மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கு பார்ட் 2 வேணும்னா கீழே வந்து பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிளானை வந்து என்னுடைய கிளைண்ட் சேனல், நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் ஒரு 2-3 மாதமாவது ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். என்னுடைய கிளைண்ட்ஸ் 15லேருந்து 18 வீடியோக்குள்ளே பலர் மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. சிலர் வந்து 30 வீடியோ வரைக்கும் போய் மானிட்டைஸ் ஆயிருக்காங்க. சிலர் 30 வீடியோக்கு மேலே போயும் மானிட்டைஸ் ஆகாமையும் இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாக 15லேருந்து 18 வீடியோஸ்குள்ளேயே நீங்கள் மானிட்டைஸ் ஆகிடலாம். அதாவது நீங்கள் வந்து தப்பாக பிலீவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து யூடியூப் டிப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதாவது அவங்க சேனலே வந்து மானிட்டைஸ் ஆகிருக்காது, ஆனால் அவங்க வந்து யூடியூப் டிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க. இல்லை அவங்க சேனல் மட்டும்தான் மானிட்டைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து யூடியூப் டிப்ஸ் போட்டுட்ருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வந்து பாருங்கள். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம வந்து வைரல் ஆகணும், நிறைய வியூஸ் வந்து நம்மளுக்கு போகணும், இல்லை நம்ம வந்து 100 வீடியோ வந்து போடணும், ரெகுலர் வீடியோஸ் வந்து போடணும். அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இவங்க சொல்கிறத வந்து நம்பாதீங்க. இப்போ எனக்கு வந்து வழுக்கு தலையாக இருக்குது, நான் எப்படி முடி வளர்க்குதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்லை நான் வந்து 100 கிலோ இருக்கிறேன், எப்படி உடம்பை குறைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி அத்தாரிட்டி இல்லாதவங்கக்கிட்ட டிப்ஸ் கேட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வந்து நம்பி வச்சுருக்கீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் அந்த பிளான் என்னன்றதை நான் 1 by 1 சொல்கிறேங்க. முதல்ல பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு, அதாவது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதைத்தான் பண்ணுங்க அப்படின்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ எக்ஸாக்ட் பிளான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதைத்தான் என்னுடைய கிளைண்ட் சேனலில் நான் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டுங்க. அதாவது நீங்கள் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிஸ்னஸை யூடியூப்பில் கொண்டு வர்றதுக்காக நீங்கள் வீடியோ போடுங்க. மற்ற சேனல் இப்போ வந்து கோலம், ரங்கோலி, இல்லை கிட்ஸ் சேனல், இல்லை வேறு எந்த சேனலாக வேணா இருக்கட்டும், அது நடத்துகிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த சேனலை வந்து டெலீட் பண்ணிடுங்க. புது சேனல் ஆரம்பிங்க. 15 வீடியோ தான் போதுங்க, 4000 ஹவர்ஸ் வரும். 4000 ஹவர்ஸை விட யூடியூபுக்கு வெளியில் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த சேனலில் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். அதில் வந்து ஒரே ஒரு க்ரைட்டீரியா பார்த்துக்கோங்க. அது வந்து க்ரோயிங் நீஷா. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கேமிங் சேனல், இந்த கேம் பாப்புலராக இருக்குதுன்னு நீங்கள் விளையாடுறீங்க. அந்த கேம் திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, புதிய ஒரு கேம் வந்துடுச்சு. அப்போ அந்த சேனலில் வீடியோ போட முடியுமா? ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. உங்கள் பிஸ்னஸும் க்ரோ ஆகும், உங்கள் சேனலும் க்ரோ ஆகும். அதனால தான் பிஸ்னஸ் சேனல் ரன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன்.
இப்போ நிறைய பேர் அதை சொன்னோன்னே எப்படிங்க அதெல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ண முடியாதுன்றத ஏதோ ஒரு பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரிங்களா? இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். அடுத்து என்னென்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 15லேருந்து 30 வீடியோ வரைக்கும் தான் போட போகிறீங்க. இதை டெய்லி போடக்கூடாது. வாரத்தில் 2 வீடியோ தாங்க போடணும். சனி ஞாயிறு அது 2 வீடியோ தான் போடணும். டெய்லி வீடியோ போடக்கூடாதுங்க. நான் சொல்கிற அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போடாதீங்க. ஷார்ட்ஸ் போடாதீங்க. இப்போது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்றதை டீட்டெயிலாக வீடியோ பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ இருக்குது. ஏன் வந்து டெய்லி வீடியோ போடக்கூடாதுன்னு டெடிக்கேட்டடாக வீடியோ இருக்குது. ஏன் லைவ் போடக்கூடாதுங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்கிற மெத்தட் இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக மானிட்டைஸ் ஆவீங்க. சரிங்களா? ஒன்லி லாங் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோ போடக்கூடாது, லைவ் வீடியோ போடக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க. இப்போது இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்தணுங்க. அது என்னங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி? நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒரு யூசர் வந்துட்டாங்கன்னா அவங்க அங்கேயே ஸ்டே ஆகணும். அந்த ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷோஸ் வந்து நிறையா பண்ணுவாங்க. அதாவது நார்கோஸ் இல்லை வந்து ஸ்குவிட் கேம், இந்த மாதிரி ஷோஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது இந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய படத்தை விட இந்த ஷோஸ் வந்து நிறையா இருக்கும், இல்லை டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் ஸ்குவிட் கேம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எபிசோட் பார்ப்பீங்க, 2வது எபிசோட் பார்ப்பீங்க, 3வது எபிசோட் பார்ப்பீங்க. என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளேயே இருக்க வைக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனே கேன்சல் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ சீசன் 2 வருது, வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நெட்ஃப்ளிக்ஸ்க்கு மறுபடியும் வந்து பார்க்கணும். இப்போ ஷோஸ்க்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு சிங்கிளாக ஒரு படம் பார்க்குறீங்கன்னா, ஒரு ஹாரர் படம் பார்க்குறீங்கன்னா, மறுபடியும் ஹாரர் மூவிஸை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குறீங்கன்னா டாக்குமெண்ட்ரியே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை வந்து லிங்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய வீடியோஸ் வந்து லிங்க் பண்ணணும். எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் வந்து பேசுகிறது, ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா அது ஒவ்வொரு வீடியோலையுமே லிங்கிங்காக இருக்கணும். நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க, அந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங் வந்து அடுத்ததுக்கு லிங்க் ஆகணும், அது வந்து இன்னொரு இடத்துக்கு லிங்க் ஆகணும், எண்டுக்கு லிங்க் ஆகணும், எண்டு வந்து அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு கம்பல் பண்ணணும். இது எப்படி கம்பலிங்காக பண்ணலான்னு நான் சொல்கிறேங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா உங்களுடைய வியூவர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், உங்களை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சேனல் நடத்துகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இவ்வளவு நாள் நீங்கள் பணத்தை சேர்த்துட்ருக்கீங்க. பணத்தை சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏழையாயிருவீங்க. எல்லாருமே பணத்தை சேர்த்தா பணக்காரன் ஆயிடலாம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. நீங்கள் பணத்தை சேர்த்தா ஏழையாயிருவீங்க ஏன் அப்படின்னு ஒரு சீரியஸ் பண்ணணும். இப்போது ஒரு கான்ட்ரடிக்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவங்களுடைய பிலீஃப்ஸை நீங்கள் உடைக்கிறீங்க. வேறு வழியே இல்லை, எல்லா வீடியோ உங்கள் பார்த்து தான் ஆகணும். ரேண்டமாக வீடியோ போடாதீங்க. ஒரு வீடியோ இன்னொரு வீடியோவுடைய தொடர்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய சேனலை வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு 15 வீடியோ போதுமானதுங்க. இப்போ இந்த 15 வீடியோக்குள்ளே உங்கள் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகலை அப்படின்னா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் போடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு சேனல் ஆரம்பிங்க. சில பேர் இருப்பீங்க, என்னங்க நீங்கள் வந்து 15 வீடியோன்றீங்க, 30 வீடியோன்றீங்க, இதில் எனக்கு ஒன்றும் புரியலைங்க, சேனல் டெலீட் பண்ணுங்கன்றீங்க. இப்போ நான் சேனல் டெலீட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா, எனக்கு வந்து எதுவுமே புரியலைங்க, நான் யூடியூபுக்கு புதுசு, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்து ஒரு 4 months டைம். இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த பிளானை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது வாரத்தில் 2 வீடியோ மட்டும்தான் போடுவோம். பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். பிஸ்னஸ் சம்மந்தமாக, அதாவது இந்த மாதிரி லிங்க் பண்ணுற மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து வைரல் வீடியோலாம் தேவை கிடையாது, டெய்லி வீடியோ போட வேண்டிய அவசியம் கிடையாது, லைவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, இந்த பிளானை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லை இதெல்லாம் நானே கண்டுபிடிச்சி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, எனக்கு வந்து கூட இருந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன், நான் சீக்கிரமாக பண்ணிவிட்டு நான் என்னுடைய பிஸ்னஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய கோச்சிங் வாங்க. என்னுடைய கோச்சிங் வந்து இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பலனடைஞ்ச
பலருடைய இன்டர்வியூன்றது ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.